நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கிரகச் சேர்க்கைகள் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இந்த கிரகச் சேர்க்கைகள் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் நடக்கிற காலகட்டம். உலக அளவில் பல மாறுதல் நடக்குது. இந்த பூமியில் இருக்கிற நமக்கு என்ன மாற்றம் கொடுக்குது? சார் இது நல்லதா கெட்டதா? நிறைய நல்லது இருக்குது, நிறைய விஷயம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்க ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க நெகட்டிவாக மாறுற மாதிரிக்கே கவனிக்கணும். அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு யூ டர்ன் போடுற லைஃபுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதில் உலக அளவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அரசியல் மாற்றங்கள், நிலநடுக்கங்கள், ரயில் வெப்பம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு சார் வேலை இல்லாதவர்கள் வேலையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் இந்த பிரச்சனைகள் நமக்கு சுமூக இதாக அரசாங்கத்துக்கு எதிராகவோ சட்டத்திட்டத்துக்கு எதிராகவோ இருந்த பேச்சுகள் நமக்கு மக்களாகிய நமக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நகை விலை ஏறுது இறங்குது, அடிப்படை பொருளாதார விலை மாறுது இல்லையா? இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல பெனிஃபிட். குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்க வேண்டியது, சொத்து சம்மந்தப்பட்டது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்வர்கள் அனுகூலமான கால சூழ்நிலை வந்தாச்சு. குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா இல்லை பார்த்துட்டு அந்த மாதிரி காலங்கள் இது பர்ஃபெக்டான டைம் சார். அதாவது ஏஐ டெக்னாலஜி ஒரு ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி புதன் ராகு சேர்க்கும் ரெவல்யூஷன் நடக்கும். அப்போ நம்மளோட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நம்மளோட கணக்கு வழக்குகள் இது எல்லாமே மாற்றம் அடையுது. ஆடிட்டிங்கில் புது விஷயம் வரும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி உலகில் ரீதியாக இருக்குது. நம்ம உறவுகளை சம்மந்தப்பட்டதான் ரொம்ப பார்க்கணும். சார் குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, மலை பிரதேசங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அமைப்பு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ பூர்வீக சொத்து இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனையா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு தீராத கேள்விகள், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க, இதையே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வாங்கலாமா வேண்டாமா, கடனை அடைக்க வழி என்ன? கடன் தாங்க நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, கடனுக்காக வட்டி கட்டினவங்க இதை மீண்டு வர முடியுமா இல்லையா, இது ஒரு குழப்பங்கள். குடும்பத்தில் நெருக்கடியாக இருந்தவர்களை சமாளிக்கும் இந்த காலகட்டம் வந்தாச்சு சார். இந்த டைம் தாங்க அவ்வளோ கோல்டன் டைம். இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சார் பிஸ்னஸில் என்ன பண்ணலாம், வேறு சேஞ்ச் பண்ணலாமா, வேறு மாறுதல் பண்ணலாமா? இந்த கிரகச்சேர்க்கையில் கும்பத்தில் நடக்கும் பொழுது கும்பம்ங்கிறதுங்க கொட்டி கொடுக்குறதுங்க, நம்ம அள்ளிக்கிட்டு போகலாம். அது நல்ல விஷயத்தை அள்ளிக்கங்க சார். ஒரு சில விஷயம் நான் சொல்ல போகிறேன் சார், விளைவிக்கங்க, இது வேண்டாம் விட்டுருங்க. அது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது இப்படி வரும். வேண்டாம்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உலகில் ரீதியாக பல மாறுதல், செல்வ செழிப்பு, பிரச்சனைகள் எல்லாமே கலந்துருக்கும். ஒரு கலவையான மாதங்கள். என்னங்கடா நடக்குது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இதில் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இது என்ன இதுன்னு. அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட பொருளாதாரத்தில் அனைத்தும் பெனிஃபிட் அடைய இறுதியில் ஒரு பரிகாரமும் கொடுக்குறேன், பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் நடக்கின்ற 4 கிரக சேர்க்கைகள். அதில் சேர்றதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, அப்போ உங்கள் ராசி அதிபதி 10ஆம் அதிபதி கூட ராகு. இந்த நேரத்தில் விபரீத ராஜயோகம் ஏற்படும் காலகட்டம். அதாவது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் சொல்கிறது சும்மாவை சொன்னாங்க. 12ஆம் அதிபதி 6 8 சார். இந்த நேரத்தில் தான் சார் மீண்டு வர வாய்ப்பு பிறக்குதுங்க. நிறைய பேர் கடனுக்காக தத்தளித்தீங்களா இல்லையா? தன் தகுதியை விட கீழே இறங்கி வேலை பார்த்தீங்களா இல்லையா? சார் ஜெயிச்சிருவேனா ஜெயிக்க மாட்டேனா, சொந்த பந்தங்கள் மதிக்கலை, இந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்தீங்க இல்லையா? உங்களுக்கு உண்டான காலகட்டம் இது தான். முதல்ல கன்னி ராசியை பற்றி தெரிஞ்சுக்கோம். கன்னி ராசிங்க தன்னம்பிக்கை முக்கியம், தைரியம் முக்கிய ராசி. இந்த ராசிக்கு அறிவே துணையாக வச்சுருப்பாங்க. நண்பர்கள் வட்டாரங்கள் யார் என்ன சொன்னாலும் நிறைய நண்பர்கள் இருக்கும், அறிவு சார்ந்த நண்பர்களாக இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் இவங்க ஒரு லிமிட்டடாக கொஞ்சம் ஒரு சிலர்லாம் பேச மாட்டாங்க. என்ன ரீசன்னா அவங்க குணம் இவங்களையோ இவங்க சுற்றுலாத்தையோ பாதிக்கிற அளவுக்கு இருக்குது. கன்னிராசிக்கு ஒருத்தர் நெருங்கி ஒருத்தர் பழகுறாங்கன்னா இன்னொருத்தம் அவங்க அறிவாளின்னு அர்த்தம் சார். கன்னிரா எங்கே கலைத்துறையிலும் அங்கே இருப்பாங்க. அரசியல், பேங்க்கு, ஆடிட்டிங்கு, சினிமா சம்மந்தப்பட்டது, ஸ்பீச்சு இதெல்லாம் கன்னிராசி இருக்குங்க. தகுதி தேவைப்படுகிற அறிவு தேவைப்படுகிற இடம்லாம் கன்னிராசி இருக்கும். அந்த ராசி அந்த ராசி. இப்போ 6ஆம் இடத்துல தன கிரகை பார்க்குறோம்ல சார், வேலை எப்படி சார் இருக்கும்? முதல்ல வேலை வாய்ப்புகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. நிரந்தர வாய்ப்புகள் பிடிக்கிற காலகட்டம் வந்தாச்சு. அப்போ நிரந்தர வாய்ப்புகள் வருதுன்னா ஒரு ஜாப்லாம் இப்போ ஒரு சில கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதான் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அரசியல் சம்மந்தப்பட்ட ஆர்வம் உள்ளவர்களை அரசியல் சம்மந்தப்பட்டது ஈடுபடலாம். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், உள்ளூர் ட்ரை பண்ணுறேன், நிரந்தரமாக இருக்கும். சார் ஒரு கம்பெனி கிடச்சி ஒரு 4-5 வருஷம் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி இருக்குது.
ஏன்னா சில மாதங்கள் முன்னாடி வேலை போயிருமோன்னு தவிச்சது பல பேர், வேலை இல்லாமல் இருந்தது பல பேர். இப்போ வேலையில் சேஃப் ஆகிட்டீங்க. சார் திருமணம் எப்படி சார்? பொதுவாக இந்த ராசிக்கு திருமணம் 7க்குரியர் 10ல் இருக்கார், 7ல் 5க்குரிய சனி. சார் திருமணம் முதல்ல காதல் திருமணம் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புண்டு. வயது ஏறிங்கிய வித்தியாசம் இருக்கிறவங்களும் திருமணம் அமோகமாக இருக்க வாய்ப்பு. திருமணம் சம்மந்தப்பட்டது உறுதியாகிற காலகட்டம். 2வது திருமணம் கூட இருக்கலாம். நிறைய பேர் கம்யூனிட்டியோ சப்ஜெக்ட் லைட்டாக மாறி இருக்கும். கொஞ்சம் நம்ம பார்க்கணும், கலரு, ஹைட்டு, ஸ்டேட்டஸு, இல்லை பொருளாதாரம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வரன் சூப்பராக இருக்கும். இந்த ராசி கடன் இருந்தது இல்லையா? கடன் எப்படி சார்? இந்த கடனை அடைக்க வழி பிறக்கிறது. கடனுக்காக சொத்தை விற்றீங்க, நகை விற்றீங்க. இந்த ராசி பல வருடம் சார் நகை விலை ஏறுறதுக்கு முன்னாடி விற்றுட்டேன் சார், இடம் விலை ஏறுறதுக்கு முன்னாடி விற்றுட்டேன் சார், இப்போ இடம் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. சொத்துக்கள் இப்பொழுது வாங்க வேண்டிய காலகட்டம். திடீர் பணம் திடீர் வரனால சொத்து வாங்க அமைப்புண்டு. பொதுவாகவே வண்டி வாகனங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட அமைப்புண்டு. சின்ன சின்னதாக பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வண்டி வாகனங்கள் பார்க்க ஒரு சில ஜாதக ரீதியாக சொல்லுவாங்க, அது பேர் ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜி மெத்தடில் உங்களுக்கு என்ன பிராண்ட் செட் ஆகும், என்ன கலர் செட் ஆகும், என்ன மாதிரி நம்பர்கள், இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு சிலருக்கும் சொல்லுவாங்க. நான் நிறைய வச்சேன் சார், உங்களுக்கு நிசான் பிராண்ட் தான் செட் ஆகும். டஸ்டர் சொன்னேன், டஸ்டர் தான் செட் ஆகும். ஒரு சிலருக்கு மகேந்திரா பிராண்டு தான் செட் ஆகும். உங்களுக்கு டாட்டா சொல்ல முடியுமா? நிச்சயமாக. உங்களுக்கு இந்த பொதுவாகவே இந்த கன்னிராசிக்குன்னு சொல்லுவேன், கூட்டுறவு வங்கி பேங்க்கு, கனரா பேங்க் வாங்கிக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும் போகும். இது பொது. இந்த மாதிரி லக்ன ரீதியாக பார்த்தா அந்த மாதிரி உங்களுக்கும் பார்த்து சொல்லலாம். சரி, இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டது பார்ப்போம். சார் குழந்தை சம்மந்தப்பட்டது முக்கியத்துவம். குழந்தைக்கு கல்யாணமாக குழந்தையை பற்றி வருத்தப்பட்டிருந்தீங்க, குழந்தையை பற்றி நீ வருத்தப்பட தேவையில்லை, அவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க. காதல் சம்மந்தப்பட்டது அனுகூலம் உண்டு. குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கிற காலகட்டங்கள். என்ன இந்த ராசிக்கு ரொம்ப நாளாக ஒரு சிக்கல், பூர்வீக ரீதியான சிக்கலோ சின்ன ஒரு கேஸோ ஒன்று இருந்தது ஒரு சிலருக்கு வந்து சின்ன பிரச்சனை. ஒரே இந்த மன நெருக்கடி தீருமா அதுக்குண்டானது தான் பார்த்துட்ருக்கேன். மன நெருக்கடி தீர்றதுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்துட்றேன். ஏன்னா சனியோட தாக்கம் இருப்பதால் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களோட வீட்டு டாய்லெட்டை நீங்கள் க்ளீன் பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்க பழைய துணிமணிகளை எடுத்து அப்புறப்படுத்தினாலும் ஜெயித்து விடுவீர்கள். இதுதான் பரிகாரம். சார் 10ல் குரு பதவி நாசங்கிறாங்களே, 10ல் குரு பதவி மாறும், வேலையில்லாத வேலை கிடச்சிரும், கல்யாணம் திருமணம் என்ற பாக்கியம், கல்யாணம் குழந்தையில்லாத அப்பாங்கிற பாக்கியம், தாத்தா பாட்டி, சங்கங்கள் சபைகளில் ஒரு பதவி கிடைக்குங்க. இந்த நேரத்தில் தாங்க இந்த போஸ்டிங் விட்டு இன்னொரு போஸ்டிங் கிடைக்கும். ஆனால் ஒர்க் ப்ரெஷர் வேலையில் அதிகமாக இருக்கலாம், எடுத்துக்கலாமா வேண்டாமன்னு யோசிச்சுக்கோங்க. பிறக்கும் போதே லாபஸ்தான அதிபதி உங்கள் லாபம் அதிபதி உங்கள் ராசியில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் மிகப்பெரிய உண்டு. ஆனால் ஹெல்த் வைஸ் நிறைய மாறுதல்கள் இருக்கிறவங்களுக்கு சர்ஜரியாக இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், கண் சம்மந்தப்பட்டது, போன் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரிலாம் தொந்தரவு வந்தால் அதை என்னென்னு பார்த்து சரி செய்ய வேண்டிய காலகட்டம் இதுவே. சார் பண்ணிக்கலாமா, கரெக்டாக இருக்குமா, ஜெயிச்சிருவேனா? நிச்சயமாக அதெல்லாம் பார்த்துக்கணுங்க. வண்டி வாகனத்துக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போய்க்காங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய்க்காங்க. இதுதான் கொஞ்சம் ஃபைன் போடுற நேரம். இப்போ ஆல்ரெடி 2-3 ஃபைன் இருக்கான்னு சொல்லுங்கள், இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டை சீர்திருத்தம் பண்ண வேண்டிய காலகட்டம் உண்டு. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காலகட்டிய சூழ்நிலை வந்தாச்சு. ஆக மொத்தம் நல்வாய்ப்பாக அற்புதமான காலகட்டம்.